ஓம் ஸ்ரீ நாராயணே நமக. ஜாதகத்தில் பலவிதமான தோஷங்கள் உண்டு. காலசர்ப்ப தோஷம், சிவ தோஷம், புணர்வு தோஷம் போன்ற பலவிதமான தோஷங்கள் ஜாதகர்களுக்கு பலவிதமான தடைகளை ஏற்படுத்தி கால தாமதத்தை ஏற்படுத்தி திருமணம், வேலைவாய்ப்பு, தொழில் முதலியவற்றில் தடைகளை ஏற்படுத்துகின்றன. அவற்றில் குறிப்பிடத்தக்க தோஷங்களில் ஒன்று புணர்வு தோஷம். புணர்வு தோஷம்னா என்னென்னா, ஜனன ஜாதகத்தில் சனி கிரகத்தோட சந்திரனின் தொடர்பு, இதுதான் புணர்வு தோஷம். இந்த புணர்வு தோஷம் என்ன பண்ணுன்னா, எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலும் அனைத்தில் காரிய தடைகளை ஏற்படுத்தும். ஒரு வேலையை பலமுறை செய்யும்படியாக செய்யும். வேலையில் தடையை ஏற்படுத்தும், திருமணத்தில் தடையை ஏற்படுத்தும், காலதாமதத்தை ஏற்படுத்தும், செய்யும் தொழிலில் தடைகளை கொடுக்கும், அலைச்சலை கொடுக்கும், அவமானங்களை கொடுக்கும், கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கும். இது போன்ற மன உளைச்சல், தீராத மன உளைச்சலை ஏற்படுத்தும். இது போல் பலவிதமான தோஷங்களை இந்த புணர்வு தோஷமானது ஜாதகருக்கு தருகிறது. ஒரு ஒரு ஜாதகர், இவருக்கு பல வருடங்களாக திருமணம் நடைபெறலை. பல ஜோதிடர்களுக்கு போயிட்டு என்கிட்ட ஒரு முறை வந்தார். இவர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானமான 7ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை இருந்தது. இந்த சனி சந்திரன் சேர்க்கை தான் புணர்வு தோஷங்கிறது. சனிச்சந்திரன் தொடர்பு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அதுதான் புணர்வு தோஷம். அதுதான் மேற்கண்ட பலவிதமான தடைகளை ஏற்படுத்தி தோஷங்களை ஜாதகருக்கு கொடுத்துட்டு வருது. இவருக்கு கலத்திர ஸ்தானமான திருமண ஸ்தானத்தில், திருமண பாவத்தில் இந்த புணர்வு தோஷமானது இருந்தது. சனிச்சந்திரன் தொடர்பு இருந்தது. இவருக்கு பல முயற்சிகள் எடுத்தோம். பல வருடங்களாக பல நூற்றுக்கணக்கான ஜாதகங்கள் பார்த்தோம், திருமணம் நடைபெறலை. இவருக்கு ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டது. சனிக்கிழமைகளில் திங்கள் ஓரை, அதில் விநாயக பெருமானை வழிபடணும். திங்கள் கிழமைகளில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள் சனி ஓரையில் விநாயக பெருமானை வழிபடணும், அருகம்புல் சாட்டி வழிபடணும். சனிக்கிழமையில் திங்கள் ஓரை, திங்கள் கிழமைகளில் சனி ஓரை, விநாயக பெருமான் நல்லெண்ணெய் விளக்கேற்றி அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யணும்னு சொல்லப்பட்டது. அவர் இந்த பரிகாரத்தை ஒரு சில வாரங்கள் செய்ய அந்த தோஷங்கள் நீங்கி அவருக்கு உடனே ஒரு திருமணம் நிச்சயமானது. அவர் திருமணம் நடந்து நல்ல முறையில் இன்று வாழ்ந்து வர்றார். இதுதான் பரிகாரம். இந்த புணர்வு தோஷத்திற்கு இது ஒரு நல்ல பரிகாரமாக அமையுது. சனிக்கிழமைகளில் விநாயகர் பெருமானை வழிபடணும், திங்கள் கிழமைகளில் விநாயகர் பெருமானை வழிபடணும். சனிக்கிழமைகளில் திங்கள் கோரையும், திங்கள் கிழமைகளில் சனி கோரையும் அருகம்புல் சாற்றி விநாயகரை வழிபட்டு வந்தால் இந்த தோஷமானது யோகங்களை ஏற்படுத்துது. இதுபோல் ஜென்ம சனி, 7ரை சனி நடப்பவர்கள், மேசராசி, கும்பராசி, மீனராசி, இந்த 3 ராசியினருக்கும் 7ரை சனியாவது ஜாதகத்தில் நடந்து வருது. இவங்க இந்த விநாயகர் பெருமானை இந்த முறையில் வழிபாடு செய்து வந்தாங்கன்னா இந்த தோஷங்கள் நீங்கி உங்களுக்கு ஏற்றமான வாழ்வு கிட்டும். ஜெய் ஸ்ரீ லலிதாம்பிகா.